இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேடம், இது என்னோட நம்பரே இல்ல. இப்படி ஒரு பிரைவேட் நம்பரை நான் யூஸ் பண்ணல. யாரோ உங்களை தப்பா சொல்லி இந்த வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க. ஓ, நந்தினி, வாங்க அருள், வாங்க வானதி. நந்தினி, ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பரவாயில்ல மேடம், நீங்க ஒன்னும் வேணும்னே பண்ணலையே. யாரோ பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா அது யாருங்கிறது தான் எனக்கு தெரியல. அருள், வானதி, உங்க 2 பேருக்கும் இன்னைக்கு கவுன்சிலிங் இருக்கு. இப்ப நான் ஆபீஸ் தான் போறேன். நீங்க 2 பேரும் அங்க கிளம்பி வந்துருங்க. மேம், ஆபீஸ்க்கு எதுக்கு மேம் வரணும்? அதான் நீங்களே இங்க வந்திருக்கீங்களே. இங்கேயே என்னோட முடிவை நான் தெளிவா சொல்லிடுறேன். சாட்சிக்கு நந்தினியும் இருக்காங்கல்ல. சரி, அது இருக்கட்டும். நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? எனக்கு வானதி கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை. நான் இப்ப சொல்றேன், நான் என்னோட இந்த முடிவுல ரொம்ப தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கேன். அருள், அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காத. அப்புறம் பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டியதா ஆயிடும். இந்த விஷயத்துல யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க போறதில்ல. இது என்னோட வாழ்க்கை. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். அருள், வானதி, நீயும் உன் வாயால நீ எடுத்திருக்க முடிவை ஸ்ட்ராங்கா சொல்லிடு. மிஸ்டர் அருள், நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கவுன்சிலிங் வந்தப்பயே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை அவங்களே பேசுவாங்க. நீங்க அவங்களுக்காக எதுவும் பேசணும்னு அவசியம் இல்ல. என்னம்மா வானதி, நீ ஏன் அமைதியாவே இருக்க? நீ உன்னை பத்தி மட்டும் யோசிச்சு சொல்லு. உன் மனசாட்சி என்ன சொல்லுதோ அத ஒளிவு மறைவு இல்லாம நேர்மையா சொல்லு. சொல்றேன் மேடம். சொல்லு, என்ன முடிவெடுத்திருக்க நீ? அவரு சொன்ன முடிவுதான் நான் சொல்ல போறதும். எனக்கு இவர் கூட வாழ விருப்பம் இல்லை. அதனால இந்த டைவர்ஸ்க்கு எனக்கு முழு சம்மதம் மேடம். ஏய் வானதி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இத நீயா பேசுற மாதிரி எனக்கு தெரியல. உன் மனசுல என்ன இருக்கோ அதை மட்டும் மேடம் கிட்ட மறைக்காம சொல்லு. நான் இதுக்கு முன்னாடி தான் ரொம்ப குழப்பத்துல இருந்தேன். ஆனா இப்ப நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். எங்க 2 பேருக்கும் சேர்ந்து வாழ பிடிக்கல. அதனால எங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் கொடுத்துருங்க. ஏய் மேடம், அதான் வானதி சொல்லிட்டால. ப்ளீஸ், இதுக்கு மேலேயும் தள்ளி போடாம சீக்கிரமா எங்களுக்கு டைவர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுங்க. அதுக்கான வேலையை கொஞ்சம் உடனே ஆரம்பிங்க. வானதி, உன்கிட்ட ஃபைனலா கேக்குறேன், இது உனக்கு ஓகேவா? அருள் மாமா சொல்லிட்டாருல்ல, அவரோட முடிவு தான் என்னோட முடிவும். தயவு செஞ்சு எங்களுக்கு சீக்கிரமா டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க மேடம். உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன். வானதி,